யார் இங்க செழியன்? யாரு? ஐ எம் செழியன் சார். என்ன வேணுமா அவனுக்கு? எதுக்காக நீங்க வர சொன்னா? இதோ இப்ப இங்க வந்திருக்கல, இப்ப என் பையனை அனுப்ப சொல்லு. போன போடியா? இல்ல இல்ல, நீ சரிப்பட்டு வர மாட்ட, நானே பேசிக்கிறேன். குடு. ஹலோ, நான் ஹோம் மினிஸ்டர் பேசுறேன். இந்த பார் தம்பி, சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் தயங்காம. நீ தொட்டது என் பையனை இல்ல, இந்த அரசாங்கத்தை. என்ன புரியுதா? எவ்வளோ பணம் வேணும்னாலும் தாராளமா நான் உனக்கு தரேன். சொல்ல. ஆனா இப்ப என் பையனை கீழே அனுப்பிச்சிடு. ஐயா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். அரசாங்கமே என் கையில தான் இருக்கு. ஐயா, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐயா, உன் வாழ்க்கையில நீ கனவுல கூட பார்த்திருக்காத ஒரு அமௌண்ட்டை நான் உனக்கு செட்டில் பண்றேன். ஆனா என் பையனை விட்டுரு. ஐயா. என்ன சொல்ற? ஐயா, யோ, அதான் போன் பேசிக்கிட்டு இருக்கல, அப்புறம் நான் சும்மா ஐயா நோய்யா ஐயா நோய்யான்ட்டு. போன் கட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சியா? நான் செழியன் பேசுறேன். மிஸ்டர் செழியன், இப்போதைக்கு உங்களை தவிர வேறு யார் கூட நான் பேச விரும்பல. ஏன் நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதனாலயா? தெரியாம கூட என் முன்னாடி வந்து நின்றா. உன் நல்லதுக்கு சொல்றேன். எனக்கு பயம் வரல செழியன். நீங்கள் சூடாக இருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலாக நானும் ஒரு சூடான நியூஸ் தரேன். நேற்று நைட்ல இருந்து ஒரு உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. நான் சொல்கிற அட்ரஸ்க்கு போனால் அந்த உயிரை காப்பாற்றலாம். இனிமே நீ காட்டுற பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்க பயப்பட போறதில்ல. அட்ரஸ் வேணுமா வேண்டாமா? சொல்லுங்க பிரபு. சார், வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணியாச்சு, இங்கே யாரும் இல்லை சார். என்ன விளையாடுறியா? வீடு முழுக்க தேடியாச்சா, யாரும் இல்லையா? இல்லையே, அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜுக்குள்ளே தானே கட்டி போட்டேன். சார், ஃப்ரிட்ஜுக்குள்ள இன்ஸ்பெக்டர் தம்பிதிரை கட்டி போட்டு வச்சிருக்கா சார். ஆனால் ஆள் கான்சியஸாக தான் சார் இருக்காரு. ஓகே, நீங்க அவரை அழைச்சிட்டு வாங்க. ஓகே சார். எந்த ஹாஸ்பிட்டலுக்குமா கூட்டிட்டு போறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல சார், நாம இப்போ ஹோட்டலுக்கு போறோம். ஐயோ, எனக்கு சாப்பாடெல்லாம் இப்போ வேண்டாம்மா. சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கம்மா. பேசாம இருங்க சார் கொஞ்ச நேரம். ஏதாவது ஒரு வேலையை ஒழுங்கா செய்றீங்களா? உங்களை நம்பினா பரலோகம் தான் போனோம். ஒழுங்கா கரெக்டா சொல்லு, என்ன நடந்துச்சு? இப்போ உசுரோட இருந்து மட்டும் என்னத்தை புடுங்க போற? செத்துருவானா? பயந்து போய் சொல்லிட்டானா? அறிவில்ல? நல்லா தின்னுட்டு உடம்ப மட்டும் பனை மரத்துல பாதி வளர்த்து வச்சிருக்க, மூளையும் கொஞ்சம் வளர்த்திருக்கணும். என்னன்னு சொன்ன? ஐயா, என்ன? டிஐஜி குமார்வேல் வந்திருக்காரு. வரேன்னு சொல்லு. சரிங்க ஐயா. பசங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஓகே, ஷூர். ஒரு நிமிஷம் வரீங்களா சார், ப்ளீஸ்? கொஞ்சம் நீங்களா வெளியில் இருங்க சார். சிஎம் என்ன சொல்றாரு? நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, ஆனால் கட்சிக்கு எந்த கெட்ட பேரும் ஐயா செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாரா? இவ்வளோ சத்தமாக பேசுறதுக்கு ஏன்டா அங்கே போனீங்க?
எனக்கு என் பையன் சேஃபா வெளியே வரணும், அவ்வளவுதான். கட்சிக்கு கெட்ட பேராம இல்ல, கட்சிக்கு கெட்ட பேரு. இல்லை சார், அவர் அப்படி சொல்லலை சார். உங்கள் பையனும் சேஃபாக வெளியில் வரணும், அதே சமயம் கட்சிக்கு எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த சொன்னார் சார். தக்காளி வெங்காயம் எல்லாம் எனக்கும் தெரியும். அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, நீ ஏதாவது ஒண்ணு செய்ய போய் என் பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, தாண்டவ மாட்டிடுவேன். இதை நான் சொன்னேன்னு உங்க சிஎம் கிட்ட போய் சொல்லு. ஐயா சலீம்னு. ஐயா நான் நர்மதாவோட அப்பாங்கய்யா. ஐயா என் பிள்ளை எங்க இருக்கிறான்னு தெரியலையா. என் பிள்ளைய பார்க்கணும் போல இருக்கு. யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. வைத்தியம் பார்த்தது நீங்க தான் சொன்னாங்க. கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு பணம் இல்லட்டாலும் என் உடம்புல இருக்கிற கண்ணு காது கிட்டினு எதை வேணாலும் எடுத்துக்கயா. அவங்கள விட்டு எனக்கு சொந்தம் சொல்றதுக்கு யாருமே இல்லையா. புண்ணிய அவங்க அம்மாவை என்கிட்ட கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புண்ணியமா போவியா? ஹலோ, நான் தவ புண்ணியம் கூட பேசணும் சார். என்னையா? என்ன தம்பி, ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கட் பண்றீங்களே, ரொம்ப தப்பாச்சே. ஏய், நான் யாரு, எதுக்காக உன்னையும் அந்த 2 பேரும் இங்கே வர வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு தம்பி, நான் சொல்றத கேளு. ராஜ மரியாதையோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், கையில சூட்கேஸ் நிறைய பணத்தோட. ஃபாரின்ல போய் வாழ்க்கையை என்ஜாய் பண்றது விட்டுட்டு உனக்கு எதுக்கு தம்பி இந்த தேவையில்லாத வேலை? இந்த பேச்செல்லாம் உன்னை மாதிரி ஊரை ஏமாற்றி பிழைக்கிற பொறுக்கிங்கிட்ட பேசுடா. இது என்ன கட்சி மீட்டிங் நினச்சியா? இப்போ நான் பேசுகிறத மட்டும் கேளு. எதையாவது குறுக்க பேசுன உன் பையனோட சங்கு அறுத்துருவேன். நர்மதாவையும் அந்த பொண்ணோட அம்மாவையும் இப்போ எங்கே வச்சுருக்கீங்க? உன் பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை சீரழித்து கொல்ல பார்த்தாங்கன்றத நீ ஊரறிய மீடியா முன்னாடி ஒத்துக்கணும். அதை நான் பார்க்கணும், புரியுதா? இல்லைன்னா உன் பையனை உயிரோட பார்க்க முடியாது. நர்மதாவா? அப்படி ஒரு பேரையே நான் இப்பதான்ப்பா கேள்விப்படுறேன். என்கிட்ட போய் கேட்டா நான் என்ன அவளை செஞ்சா எடுத்துட்டு வர முடியும்? நீ அடங்க மாட்ட. வா, ஹோட்டல் வாசலுக்கு வா. ஷிட், கம் ஆன், ரெஸ்க்யூ டிபார்ட்மெண்ட் அலர்ட் பண்ணுங்க. What's happening, Cherian? ஹலோ, உனக்கு என்ன வேணும் இப்போ? நர்மதாவியா அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு கோர்ட் போலீஸ்னு எவ்வளவோ வழி இருக்கு. Just stop it.
பொடி பசங்க ஒரு பொண்ணை கடத்தி கற்பழிச்சு முகத்தை சதிச்சு ஆசிட்டை ஊற்றி தூக்கி போட்டு போகிற அளவுக்கு தைரியம் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் தான். இது வரைக்கும் எல்லாத்தையும் நடக்க விட்டு நீங்களாம் வேடிக்கை பார்த்தீங்கல்ல, ஆ? இப்போ இதையும் வேடிக்கை பாருங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க மிஸ்டர் செலியன். டே தவ புண்ணியம், நல்ல பேர் வச்சிருக்காங்கடா உனக்கு. நீ இப்போ நர்மதாவையும் அந்த பொண்ணோட அம்மாவையும் உடனடியாக கூட்டு வரணும். அவங்களுக்கு நடந்த கொடூரத்துக்கு காரணம் உன் பையன்தான்றத நீ பத்திரிக்கைக்காரங்க முன்னாடி பகிரங்கமாக ஒத்துக்கணும். இதை நீ எவ்வளோ சீக்கிரம் சரியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு நல்லது. இல்லைன்னா அடுத்து வர்ற ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் உன் பையனோட கைவிரல் ஒவ்வொன்றா வந்து கீழே விழும். we are in a critical stage now. ரெஸ்கியூ பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு கொஞ்சம் குயிக்காக சொல்லுங்கள். அட்டாக் பண்ணுறது தான் சரியாக இருக்குன்னு தோணுது சார். பட் பசங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் அட்டாக் பண்ண என்ன பிளான் வச்சுருக்கீங்க? அட்டாக்கான பிளான் இருக்குது. ஆனால் பசங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு உறுதியாக சொல்ல முடியாது. யோ என்னையா நீங்களே என் பையனை கொண்டுடுவீங்க போல இருக்க. மிஸ்டர் செழியன் சார், நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் அவனோட அதிக நேரம் பேசியிருக்கீங்க. பை நவ் அவனோட மனநிலை என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். அவனோட அடுத்த பிளான் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஹி இஸ் நாட் அ சைக்கோ சார். ஹி இஸ் நாட் அ டெரரிஸ்ட். பார்க்க நல்லவனா தெரியறான். துணிஞ்சு தான் இறங்கியிருக்கான். அதனால அவனோட டிமாண்ட் கிடைக்கலன்னா பசங்களை கொன்றுவான் சார். அதுக்கு பத்திரிக்கையாளர் முன்னாடி நான் போய் நின்று ஒத்துக்கணுமா? வேற ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு, இல்லைன்னா பொத்திக்கிட்டு இரு. யோசனை சார் மை காட். மிஸ்டர் ப்ளீஸ் கம் ஹியர். மினிஸ்டர் ரொம்ப பாவம் இல்லை ரத்னம். ஆமாம், என்ன பண்ண போகிறாரா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். 6 மாதமோ 1 வருஷமோ சின்னையா வெளில வந்துட போகிறாரு. என்ன சொல்கிறீங்க? புரியலையே. சார் சின்னையாக்கு 18 வயசாகவே இன்னும் 3 மாதம் இருக்குது சார். அப்படியே ஒத்துக்கிட்டாலும் சைல்டு அக்யூஷன் தானே கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும். 1 வருஷமோ 2 வருஷமோ வெளில வந்துடலாம். அதான் ஐயாவே ஒத்துக்கலான் இருக்காரு. ஆமாங்க. தேங்க்யூ சார். ப்ளீஸ். போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்ட எனது மகனும் அவனது நண்பர்களும் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதை நினைத்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். இந்த உண்மை சற்று முன் தான் எனக்கு தெரியும். இந்த உண்மையை வெளியே கொண்டு வருவதற்காகத்தான் தம்பி சலீம் அவர்களை சிறைப்பிடித்துள்ளார். என்னை பொறுத்தவரை அவர் செய்தது சரியல்ல. நேரடியாக என்னிடமோ சட்டத்திடமோ அவர் முறையிட்டு இருக்கலாம். சலீம் செய்ததில் தவறு இருந்தாலும் அவர் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இதை செய்திருக்கிறார். நான் அனைத்தும் அனைவரும் சட்டத்தின்படிதான் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர். ஆகவே என் மகன் விவகாரத்தில் சட்டம் அதன் கடமையை செய்யும். குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். விசாரணையில் நிச்சயம் என் தலையீடு இருக்காது என்பதை நான் உறுதியுடன் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து தகவல்களும் போலீசாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொருத்தரா கேளுங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும்.
மணிக்கு நான் 2 பசங்களை மட்டும் ரிலீஸ் பண்ண போகிறேன். என்னோட பாதுகாப்புக்காக குரு மட்டும் என் கூட இருப்பான். நான் இங்கேருந்து கிளம்ப எனக்கு ஒரு கார் வேணும். நைட் சரியாக 2 மணிக்கு நானும் குருவும் இங்கேருந்து ஹோட்டலை விட்டு கிளம்புவோம். நான் போகிற கார் திருவான்மையூர் தாண்டின பிறகு எங்களை யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது. மீறி யாராவது ஃபாலோ பண்ணிங்கன்னா குரு உயிரோடு இருக்க மாட்டான். மிஸ்டர் சலீம், தட் இஸ் நாட் பாசிபிள். நீங்க சொன்னதை ஒத்துக்க முடியாது. நீங்க கேட்டபடி 150க்கு கார் ரெடியா இருக்கும். ஆனா பையனை எங்க கிட்ட இங்கேயே ஹேண்ட் ஓவர் பண்ணோம். ஓகே? உங்களை பத்தியும் தெரியும், உங்க அரசியலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பிரச்சனையை சுமூகமா முடிக்கலாம்னு நினைக்கிறேன். புரிஞ்சு பேசுங்க ஐஜி சார். இல்ல, நோ நோ. முதல்ல அவனை வரவை. அவங்ககிட்ட இருந்து என் பையனை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சொல்லியா? ப்ளீஸ் சலீம், சொல்றது கேளு. மினிஸ்டர் பையனுக்கு 17 வயசு தான் ஆகுது. சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட போறான். சின்ன பையன், தயவு செஞ்சு அவனை ஒன்றும் பண்ணிடாத. புரிஞ்சுது? கவலைப்படாதீங்க சார், தம்பியை பத்திரமா கூட்டு வந்துடலாம். கோப்பம் அவனே, கவலைப்படாதீங்கன்னு இவர் நடு ரோட்டில் உட்கார வச்சிட்டிங்களடா. தம்பியை காப்பாத்துறதுக்காக அந்த கார்ல தான் எல்லா ஏற்பாடும் செஞ்சிருந்தோம். ஆனா தம்பியோட காரையே கேட்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். போயா விளக்கெண்ண, இவ்வளோ போலீஸ், இத்தனை துப்பாக்கி, ஒத்தாளா தண்ணி காமிச்சிட்டு போயிட்டு இருக்கான். சார், மாட்டிக்கிட்டு இருக்கிறது உங்க பையங்கிறதுனால தானே சார். என் பையனை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியுயா. எனக்கு தெரியும். இறங்குடா. ஹலோ குரு, டாடி, உனக்கு ஒன்னாகல? ஒன்றும் ஆகலை டாடி. அவன் எங்க? என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டான் டாடி. ஈசிஆரில் தான் இருக்கேன், ஆனால் என்ன இடம்னு சரியாக தெரில டாடி. டேய், கூப்பிடுறான் அவனுங்கள. பையனை இறக்கி விட்டுட்டான். ஈசிஆர்ல தான் நிக்கிறான். அங்க இருக்கிற நம்ம ஆளுங்களுக்கு சொல்லி உடனே கூட்டு வர சொல்லுங்க. எட்டையில அவன் காரை எங்க பார்த்தாலும் அப்படியே அடிச்சு தூக்க சொல்லுங்க. அடுத்த செய்தி, அவன் செத்ததா தான் இருக்கணும். செத்ததா தான் இருக்கணும். வண்டியில போனது அவன் இல்லையா? நம்ம தம்பிங்களாயா? குரு, உனக்கு ஒன்னாகல? ஒன்றும் ஆகலை டாடி. அவன் எங்க? என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டான் டாடி. இங்கே தான் ஈசிஆரில் இருக்கேன், ஆனால் என்ன இடம்னு சரியாக தெரில டாடி. நீ அங்கேயே நில்லு. நம்ம ஆளுங்களாம் அங்கதான் இருக்காங்க. இன்னும் 5 நிமிஷத்துல உன்னை கூட்டு வந்துருவாங்க. ஓகே.